வாங்க நண்பன், சுண்டைக்காய் பறிப்போமா? இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் செய்வோம் நம்ம வீட்டில். முள் குத்தும், ஜாக்கிரதையாக நம்ம பறிக்கணும். அதை சுண்டைக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். பறிஞ்சிட்டு நசுக்கி வத்தல் போடுவோம். வாங்க, இப்போ சுண்டைக்காயை நசுக்கிக்குவோம். நசுக்கிட்டு தான் தயிரில் போட்டு உப்பு போட்டு வத்தல் போடணும். நசுக்காமல் போட்டாக்க அது ஊறாது. அந்த சுண்டைக்காயும் நசுக்கிட்டோம். இப்போ தயிரில் உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த தயிரை சுண்டைக்காயில் ஊற்றிக்குவோம். ஊற்றி கலக்கி விடுவோம். இது அப்படியே வச்சுருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். இது ஊறினோன்னா காலையில் எடுத்து காய வைக்கணும். அதுதான் காலையில் எடுத்து காய வைப்போம். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஊற வச்சதை எடுத்து காய வச்சுக்குவோம். வெயிலில் நல்லா 2-3 நாள் காயணும். காய வச்சு தான் எடுத்து எண்ணெயில் விட்டு பொரித்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அயன் சக்தி நிறைஞ்சது, மூட்டு வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க, இப்போ போய் வெயிலில் காய வச்சுக்குவோம். 2-3 நாள் நல்லா காயணும். சுண்டை நல்லா காஞ்சிருச்சு. மோர் உப்பெல்லாம் போட்டு காய வச்சாங்கள நல்லா காஞ்சிருச்சு. 2 நாள் காய்ஞ்சி நல்லா சுத்தமாக நல்லா காஞ்சிருக்கு. இங்கே இருங்க, நல்லா கண்டெய்னரில் எடுத்து அடைச்சி வச்சுட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் ஒருக்கா எடுத்து காய வச்சுக்கணும். அப்புறம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் பொரித்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே சுண்டைக்காயை சேர்த்துங்க. கன்சீவாக இருக்கிறவங்க சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு கம்மியாகும். அதை நல்லா அதிகரித்து விடும் இந்த சுண்டைக்காய். அதனால் கீரை, சுண்டைக்காயெல்லாம் அதிகமாக சேர்த்துங்க. இந்த சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.